இப்படிலாம் நான் பேசுறேனே அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்துட்டு சில பேர், விஜய் பிடிக்காத சில பேர் பார்த்துட்டு என்னன்னு இது பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த ஃபோன் அடிக்கிறதோ, மெசேஜ் பண்ணதோ, இந்த மிரட்டலோ, அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல பேசல. நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ. எனக்கு 2 முகம் இருக்கு. ஓகே. நான் கம்பெனியோட சிஇஓ. எங்களுக்கும் லீகல் டீம் இருக்கு, ஆடிட்டர் டீம் இருக்கு, எங்களுக்கும் சாஃப்ட்வேர் டீம் இருக்கு. எங்கனால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓகேவா? இது டீசென்ட்டா 1. 2வது நான் யார் தெரியுமா? ஜெனரலா புதுக்கோட்டை மாவட்டத்துல புதுக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அது ஃபுல்லாவே ஆயிரக்கணக்கான நபர்கள் நாங்க தான் இருக்கோம். நாங்க எல்லாருமே ஃபிஷர்மேன். ஃபிஷர்மேனுக்கு என்ன தெரியும்? நேர்மையா மட்டும்தான் இருக்க தெரியும். அதனால தான் அவன் கோவக்காரனா இருப்பான். கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த பிரச்சனை பண்ற மாதிரி சீன் போடுறதோ, இல்ல ஒரு சாஃப்ட்வேர்லயோ, இல்ல ஏதாச்சும் லீகலா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பண்றதோ, அது 2மே என்கிட்ட நடக்காது. எந்த கட்சியை பத்தி நான் பேசல, எந்த கட்சி தலைவரை பத்தி நான் பேசல, எதுவும் தப்பா பேசல. ஆனா தப்பா பேச 1000 இருக்கு. நேத்து நடந்தது மாதிரி காரைக்குடியில பிரதர் பிரபு நிக்கிறாரு. ஏன் அவரை மட்டும் பிரதர்னு சொல்றேன் அப்படின்னா, அவர் உழைச்சுக்கிட்டே இருக்காரு, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். உழைச்சுக்கிட்டே இருக்காரு. உழைப்பதான் நம்ம காட்ட முடியும் மக்கள்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3/4 ஊருக்கு அவர் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், கிராமத்துக்கு. நேத்து நடந்த விஷயத்துக்கு அவர் போய் போராட்டம் என்ன தபால் ஓட்ட அவங்க இஷ்டப்பட்ட அந்த அதிகாரிகள் தபால் ஓட்ட அவங்களுக்கு எந்த கட்சியில போடணுமோ இஷ்டப்பட்டதை போடுறாங்க. இது எனக்கு பேச தெரியாம இல்ல, எனக்கு அது தேவையில்லை. பிரபு பிரதருக்கு நான் சொல்ற ஒரு ஐடியா தான், நான் சொல்ற ஒரு அட்வைஸ் தான். தபால் ஓட்டா மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், பாத்துக்கிட்டு இருக்கால. உங்க உழைப்ப உண்மையா நேர்மையா நீங்க போட்டுக்கிட்டே இருங்க. 200% நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதுல எந்த மாற்றமே கிடையாது. உங்க உழைப்ப 23ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தாதீங்க. உழைப்பு மட்டும்தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம யார பத்தியும் பேசுறதுக்கு நான் வீடியோ போடல, வரல. என் தலைவன் ஜெயிக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு. அடிப்படை உறுப்பினர் கூட நான் கிடையாது டிவிக்கில. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க அண்ணன் நின்றா யாருக்கு போடுவேன்? கட்சியில சேரலைனாலும் யாருக்கு போடுவேன்? எங்க அண்ணனுக்கு தானே போடுவேன். எங்க அண்ணனுக்கு போடுறேன், எங்க அண்ணனுக்கு போட சொல்றேன். வெரி சிம்பிள், அவ்வளவுதான். நிறைய ஐடியாஸ் இருக்கு. இதை பார்த்துட்டாவது வேட்பாளர் நீங்க மக்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கப்பா. ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் நீங்க பாக்குற ஒருத்தராவது உங்க வேட்பாளருக்கு அனுப்பி விடுங்க. இந்த ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிளான் பண்ணுங்க. இது நல்ல விஷயமா இருக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்கிட்ட கார்பரேட் டீம் இருக்கு. நீ ஒன்றும் காசு தர வேணாம், ஃப்ரீயாவே நான் பண்ணித்தரேன். நான் வரல, போக்குவரத்து செலவு நானே பாத்துக்கிறேன். உங்களோட ₹1 கூட எனக்கு தேவை கிடையாது. நானே செலவு பண்ணிக்கிறேன். என் தலைவனுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நான் பாத்துக்கிறேன். ஒவ்வொரு நபரும் ஷேர் பண்ணி வேட்பாளருக்கு அனுப்புங்க, பேச வைங்க, சந்திக்க வைங்க. நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்றது நான் சொல்றேன். டைம் இல்ல, நமக்கு டைம் இல்ல. நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தால் உழைக்க தயாரா இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.